Hi friends, welcome to Nithanu channel. Today நான் வத்த குழம்பு தான் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. கடாயில் கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், பூண்டு இதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக வதங்கினதும் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிட்டு தக்காளி 2 கருவேப்பிலையும் போட்டிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ண போகிறேன். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. தென் மணத்தக்காளி வத்தலும் சுண்டக்காய் வத்தலும் போட்டு கொஞ்சம் ஒரு வாட்டி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதை போட்டு வதக்கிடும். வெறும் பொடி மிளகாய் தூள் இருக்குல்ல, வெறும் மிளகாய் தூள் அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது கலருக்காக ஆட் பண்ணுறேன், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள், தனியாத்தூள் ஒரு 1 டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுருங்க. புளி தண்ணி ஊற்றுறேன், ஒரு கிண்ண அளவுக்கு புளி கரைச்சி வச்ச புளியும் ஊற்றுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஓரளவுக்கு நல்லா கொதித்ததும் வெந்தய பொடி நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெந்தய பொடியை ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் அதில் போடுறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா கொதிக்கணும். இறக்கிறதுக்கு முன்னாடி வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், டேஸ்ட்டுக்காக. இறக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி ஆட் பண்ண போதும். பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டால் சூப்பரான வத்த குழம்பு ரெடி. சேம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி நல்லா கொதிச்சிருச்சு. இது நல்லா மேக்ஸிமம் நல்லாவே கொதிச்சிருச்சு. இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா நான் சொரக்காய் கூட்டு பண்ணியிருக்கேன். அதையும் இதையும் வச்சா என்னுடைய டாட்டருக்கு தான் நான் கொடுக்க போகிறேன். இது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்துலாம் வாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப பசி எடுத்துருச்சு, இப்போ சாப்பிட்றாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.